வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், அல்லதை தவிர்த்து நல்லதை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நிறைய நம்ம எல்லாம் ஏற்றுமதியில் இருக்கிற இன்றைக்கி டீ அசோசியேஷன் பிரசிடென்ட் இன்றைக்கி உட்காந்துருக்கிறனால நான் இன்றைக்கி நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன். ட்ரம்ப்பு நம்மளுக்கு 25 + 25 50 வருஷம் வரி போட்டது அவருடைய நாட்டினுடைய வருமானத்தை எச்சு பண்ணுறதுக்கு தான். அது முதல்ல உள்வாங்கிங்க எல்லாருமே. அப்போ நம்மளுக்கு நட்டம், அவருக்கு வருமானம் வந்தால் நம்மளுக்கு நஷ்டம் தானே. அப்போ நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். சைனா மாதிரி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. இன்றைக்கி சைனாவில் பண்ணுற அடக்கத்துக்கு பங்களாதேஷில் கொடுக்குற அடக்கத்துக்கு இன்றைக்கி டீ அசோசியேஷனில் கொடுக்க முடியும்னு கேட்டால் அவர் என்னால் முடியாதுன்னு சொல்லுவார். உண்டா இல்லையா? அது என்ன, யார் தப்பு? சைனாக்கார தப்பா, அமெரிக்காக்கார தப்பா? நம்ம தப்பு. இந்த தப்பெல்லாம் களையிறதுக்கு தான் இந்த கூட்டம், இந்த ராமாயணம் கேட்குறது. இன்றைக்கி 25% குறைஞ்சா போது, நாளைக்கு சீதாராமனை போய் பார்க்க போகிறாங்க, 5% மானியம் வேணும்னு. யாரையும் போய் கேட்க வேண்டாங்க. எல்லாம் உங்கள் டீ அசோசியேஷன் மெம்பர் பூரா வர சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப், மர்ச்சன்டைசர், மேனேஜர்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து உட்கார சொல்லுங்கள். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஓபி அடிக்கிறது, கமிஷன் வாங்கிறது, இது எல்லாம் கலைஞ்சாலே 25% நம்மளுக்கு கம்மியாயிரு. அப்புறம் உலகத்தில் முதல் ஏற்றுமதியெல்லாம் நம்ம இருக்கலாம். வந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் மாதம் நகைச்சுவை மடம் நடத்திட்டு இருக்கிறோம். பூபதி முரளியும் என்னை கேட்டாங்க, மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நம்ம சாப்பாடு போட்டிருக்கிறோமே, வருஷத்துக்கு ஒரு நடத்துகிற போது நீங்கள் இதுக்கு டின்னர் கொடுக்குறது இல்லை அப்படின்னாப்புல. உடனே பொருளாளரை கேட்டேன், அவர் ஓகே பண்ணி சொல்லிட்டாரு. இன்றைக்கி இருந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம சாப்பாடு டின்னர் கொடுத்துலான்னு முடிவு பண்ணியிருக்கு. 2 பேர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அதனால் 7 மணிக்கு தான் மைக் கொடுக்க போகிறோம். 8:30 ஆனாலும் பேரில் 9 நாள் நீங்கள் கவலைப்படவில்லை. வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருங்க, அங்கேயே சாப்பிட்டு வந்துடும் சொல்லியிருங்க. நிம்மதியாக இருந்து பேச்சை கேட்டு சாப்பிட்டு செல்லுங்கள். வாழ்க வளமுடன்.